மனித வரலாற்றில் மனித உழைப்பு என்பது மிகவும் முக்கியமானது. உழைப்பில்லாமல் மனித குலம் இவ்வளவு வேகமாக இவ்வளவு வளர்ச்சிகளை அதை எட்டி பிடித்திருக்காது. அந்த உழைப்பை பற்றியும் அந்த உழைப்பினுடைய பெருமையை பற்றி பேசுவதும் தான் மார்க்சிசம். அந்த உரிமை என்பது அந்த உழைப்பை தரக்கூடிய தொழிலாளிக்கு இருக்கா, அல்லது அந்த உழைப்பை எல்லாம் தன்னுடைய கையில் வைத்துக்கொண்டு உற்பத்தி சாதனங்களின் மூலமாக ஆட்சி செலுத்தக்கூடிய முதலாளிகிட்ட இருக்காங்கிற கேள்வி தான் மேதினம். பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அவர்களுடைய உழைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒருவர் மட்டுமே, அது ஏதோ தன்னுடைய சொந்த சொத்தை போலவும், தேவைப்பட்டால் அவங்கள வேலைக்கு வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா விரட்டி விட்டுறலாம் என்பதை சட்டங்கள் அரசாங்கத்தின் மூலம் செய்யக்கூடிய அந்த முறைமைகளை எதிர்த்தது தான் மேதினம். அதே போல புத்தருடைய புனிதமும், அந்த புத்த பூர்ணிமா என்று சொல்கிறார்களே, அந்த நிலவை போன்ற ஒரு வெளிச்சமும், அந்த வெளிச்சமும் எல்லா மனிதர்களுடைய உழைப்பு, எல்லா மனிதர்களுடைய நல்லெண்ணம் எல்லாம் ஒருங்கிணைந்து மனிதனை சமத்துவம் என்ற நோக்கில் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆன்மீகத்தினுடைய மிக உயர்ந்த வடிவம்தான் பௌத்தம், புத்தர் அவருடைய கொள்கைகள்.